நான் போடுற மேக்ஸிமம் விளாக்லயும் சொல்லியிருக்கேன். நாங்க வெளியில போறோம்னா, எங்களுக்கு போறோம்னு மட்டும் தான் தெரியும். எங்க போறோம்னு லாஸ்ட்ல தான் முடிவு பண்ணுவாங்கன்னு. அந்த மாதிரி லாஸ்ட்டா நீங்க ஒரு இடத்த முடிவு பண்ணிட்டு போறீங்கன்னா, அதுல என்னென்ன பண்ண முடியும்னு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு போணும். ஒரு பிளேஸ பத்தி தெரியாம அந்த இடத்துக்கு போனோம்னா, நம்ம என்னென்ன கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறது தான் இந்த விளாக். இந்த விளாக்ல டிராவல் டைம் நெறைய இருக்குங்கிறதால, அந்த டைமுக்கு நான் வந்து வெளிநாட்டுல வாழ்ற ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், அதே மாதிரி ஊர்ல இருந்து அனுப்பி விடுற பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஒய்ஃப் ஆகட்டும், அவங்க தெரிஞ்சு வைக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள பத்தியும், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களா சொல்றேன். பிரச்சனைன்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் ஆராயறத விட, இப்பமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப விளாகுக்குள்ள போலாமா? ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா எல்லாரும் ஹெல்த்தியாவும் சேஃபாவும் இருக்க துவா கேட்டுக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கான விளாக் ரொம்ப பழைய வீடியோ தான். இத நான் வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. அதாவது UAE நேஷனல் டே ஹாலிடேல இது 2 நாள் விளாக். முத நாள் அலைன் போயிருந்தோம், மறுநாள் ஃபுஜேரா கொர்ஃபகான் போனோம். இத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 3 டேஸ் ஹாலிடேஸ் எல்லாம் வரும்போது தான் யாராவது வருவாங்க, லாங்கா எங்கேயாவது போவோம். அலைன் போய் 4 வருஷம் ஆச்சு. அகதியா சின்னதா இருக்கும்போது போனது. இங்க போற வழியில எல்லாம் கிரீனரியா இருக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் சாலை விரிவாக்கம்னு சொல்லி இருக்கிற மரத்தை எல்லாம் கட் பண்றாங்க. ஆனா இப்ப இங்க எல்லாம் எங்க பார்த்தாலும் ரோட் சைடுல பார்த்தோம்னா வேப்பங்கன்னு தான் வைக்கிறாங்க. அலைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஜபல் ஹபீத் மவுண்டைன் தான். இதுல ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஒமான் வியூவும், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா UAE வியூவும் தெரியும். நம்ம போற வழியில நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் லாஸ்ட்ல டாப்ல போனோம்னா ஒமானும் UAEயும் 2 சைடா இருக்கும். நாங்க போகும்போது ஈவினிங் ஆயிடுச்சு. இந்த மலைக்கு கீழே தான் கிரீன் முபசரா அப்படின்னு பார்க் ஒண்ணு இருக்கு. பொதுவா நாங்க வரும்போது அந்த பார்க்ல போய் பார்பிக்யூ எல்லாம் சுட்டு சாப்பிட்டுட்டு விளையாடி முடிச்சிட்டு லாஸ்டா இருந்ததுக்கு அப்புறம் தான் ஜபல் ஹபீத் ஏறுவோம். இந்த வாட்டி எந்த பிளானும் இல்லாம வந்ததால நம்ம சன்செட்டாவது பார்க்கலாம்னு சொல்லிட்டு டைரக்டா மேலே ஏறிட்டோம். இந்த மலைகளுக்கு இடையில போறது ரொம்ப நல்லா இருக்கும். இடையில வியூ பாயிண்ட் வரும்போது அதுலயே போட்டிருப்பாங்க எந்த வியூ பாயிண்ட்னு. சிலதுல வாஷ்ரூம் ஃபெசிலிட்டியும் சின்னதா கஃபெட்டீரியாவும் இருக்கும். டாப்ல போலாம்னா பாதியிலேயே ஸ்டாப் பண்ணி மேல ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளாடி சன்செட்டும் முடிஞ்சாச்சு. சரி, இனி அந்த வெந்நீர் ஊத்தையாவது கால் நினைக்கலான்னு கிரீன் முஃபசரா பார்க்குக்கு விட்டாச்சு. ஒரு பார்க்குன்னா அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் கேட் இருக்கும். ஆனா இதுக்கு எங்க கேட் இருக்குன்னே தெரியாது. அந்த கேட்டை நான் ஒரு வாட்டி தான் பார்த்திருக்கேன். அரண்மனை கேட் மாதிரி பெரிய கேட்டா இருக்கும். நம்ம கண்ட காட்சி மேபி உண்மைதான். நாங்க வேற வழியா வந்திருப்போமா இருக்கலாம். இந்த பார்க்ல இருந்து பார்க்கும்போது சீரியல் லைட் மாதிரி தெரியுதுல்ல, இதுதான் ஜபல் ஹபீத். நான் முதல்ல இந்த இடத்துக்கு வந்தப்போ இந்த மலையில தான் நம்ம ஏற போறோம்னு சொன்னாங்க. இவ்வளவு தூரம் என்னால எல்லாம் ஏற முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தா ஏறினதெல்லாம் கார்ல தான். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப கார்ல இருந்து இறங்கியும் நடக்க மட்டும்தான் செய்யணும். இந்த பார்க்ல மெயினா பார்பிக்யூ போட தான் வருவாங்க. பார்பிக்யூ போட்டுட்டு கறியை இங்க தான் கொண்டு போடணும். இதுல மலை மாதிரி ஸ்டாச்சு வச்சு கிரியேட்டிவா பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. இதுதான் வெந்நீர் ஊற்று, அதாவது வெந்நீர் ஸ்விம்மிங் பூல்னு சொல்லலாம். இந்த ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி ரொம்ப ஹீட்டா இருக்கும். உடம்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இதுல குளிக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா 3 வாட்டி ரிஸ்க் எடுத்தாச்சு. இனி 4வதா ரிஸ்க் எடுக்க நான் ரெடி இல்ல. இதுல சின்னதா கால் நினைக்கிற மாதிரி நிறைய இடம் இருக்கும். இது எல்லா பிளேஸ்லயும் இருக்கிற மாதிரி பார்க் ஃபுல்லாவே சுடுதண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். சோ இதுல மட்டும் காலை நினைச்சுப்பேன். ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி சேஞ்ச் பண்ணும்போது இந்த கால்வாயில தண்ணி திறந்து விடுவாங்க. இந்த இடம் ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலங்கிறதால ரொம்ப சூடா வரும். கொஞ்ச நேரம் காலை நினைச்சிட்டு நின்னுட்டு அப்படியே பிளே ஏரியாவுக்கு போய் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மலை ஏறிட்டு நிக்காம அப்படியே கீழே இறங்குனதாலோ என்னவோ கார்ல கொஞ்சம் ட்ரபிள் இருந்துச்சு. பக்கத்துல ஒரு மெக்கானிக் ஷாப்ல போய் அதையும் முடிச்சிட்டு வந்துட்டோம். வரும்போது நாளைக்கு ஏதாவது பிளான் இருந்துச்சுன்னா நம்ம வாங்க வேண்டியதை வாங்கணும்னு கேட்டா ஒரு பிளானும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு எப்படியும் வெளியே போவோம். பட் பார்பிக்யூ எல்லாம் பண்ணணும்னா காலையில வாங்கி மசாலா போட்டு வச்சாதான் நச்சுன்னு இருக்கும். எந்த பிளானும் இல்லாததால மத்தியானம் ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில போனாங்க. வேலையை முடிச்சிட்டு பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கால் வருது. நான் கடையில சிக்கன் வாங்கிட்டு இருக்கேன், இப்ப வந்து மசாலா போட்டுட்டு கிர்ஃபகான் பீச்சுக்கு போறோம். போனதுக்கு அப்புறம் அங்க போய் ஈவினிங் டீயும் போட்டு குடிச்சிட்டு நைட்ல பார்பிக்யூ போடலான்னு சொல்லிட்டாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா பழம் இருந்தது. பழம்பொறிக்கு பழம், டீ போட, சுலைமானி போடன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். பழப்பத்தில் பண்றதுக்கு மைதா, சுகர், அப்புறம் உப்பு, ஏலக்காய், சோடா உப்பு, அரிசி மாவு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன்.
அங்க போனதுக்கு அப்புறம் இதுல ஃப்ரெஷ் மில்க ஊத்தி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு பழத்தை முக்கி பொரிச்சு எடுத்துக்கலாம்னு எல்லாத்தையும் செட் பண்ணி சாப்பிட்ட பாத்திரத்தையும் வாஷ் பண்றதுக்குள்ள ஹஸ்பண்ட் மசாலாவும் போட்டு சிக்கனையும் ரெடி பண்ணிட்டாங்க. இருந்த ஹரிபரியில வீடியோ எல்லாம் எடுக்க டைமும் கிடைக்கல, அப்படியே கிளம்பியாச்சு. அப்பதான் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, இப்ப கொர்ஃபகான்ல அல்சுஹூப் ரெஸ்டாரண்டியான்னு ஒண்ணு இருக்கு, அங்க போயிட்டு அப்படியே கொர்ஃபகான் போலான்னு. சரி ஓகேன்னு மேப்பை போட்டுட்டு கிளம்பியாச்சு. உங்களுக்கே தெரியும், நாங்க நிறைய பேர் சேர்ந்து போறோம்னா ஃபேமிலி அதிகமா இருக்காது, பேச்சுலர்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க. எல்லாருமே அவங்கவுங்க ஊரை விட்டு பேரண்ட்ஸ் ஒய்ஃப் பிள்ளைங்களை விட்டுட்டு வந்து ஒவ்வொரு பொறுப்புகளை நிறைவேற்றுறதுக்காகவும் இங்க வந்து சூடு குளிர்னு பார்க்காம அவங்கவுங்க வேலைகளை செய்துட்டு வாழ்ந்துட்டு வர்றாங்க. இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு மிங்கிளா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னன்னு பார்க்க இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு சிலர் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு யாரு கூடவும் மிங்கிள் ஆகாம இருப்பாங்க. அதுதான் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். நம்ம வேலைக்கு போயிட்டு வரும்போது ஒரு நாள் லேட் ஆனா எங்க போனோம்னு தேட ஆள் இருக்கணும். அதே மாதிரி நம்ம யாருக்காக சம்பாதிக்கிறோமோ அவங்க கூட ஒரு நாளைக்கு 2 வாட்டியாவது ஒரு நிமிஷம் பேசிக்கோங்க. அதே மாதிரி நீங்க இங்க ரூம்ல யார் கூட இருக்கீங்களோ அந்த நம்பிக்கையான ஃப்ரெண்டோட நம்பர், உங்க ரூம் அட்ரஸ், அப்புறம் ஆபீஸோட அட்ரஸ் இதெல்லாமே வேலை கிடைச்ச உடனே வீட்டுல உள்ளவங்க கிட்ட கொடுத்து வைங்க. ஏதாவது எமர்ஜென்சி இல்ல நம்ம கால் ஒரு நாள் வரலன்னா அவங்க பதட்டப்படாம கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. நமக்கு ஒரு காய்ச்சல்னா கூட காப்பி போட தட ஊர் மாதிரி இங்க ஆளெல்லாம் இருக்க மாட்டாங்க. நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்தாகணும். அதே மாதிரி ஊர்ல பிள்ளைய அல்ல ஹஸ்பண்ட வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு இருக்கிறவங்க அவங்க கால் பண்ணட்டும் அப்படின்னு பாக்காதீங்க. அவங்களுக்கு கால்ல ஒரு கல்லு தொட்டினாலும் வலிக்கிறது நமக்கு தான். ஒரு நேரம் கால் வரலன்னா நீங்க கால் பண்ணி கேட்கும்போது கண்டிப்பா அவங்க சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. எல்லாருக்குமே அல்லாஹ் விதிச்சதை தவிர வேற எதுவும் நடக்காது. ஆனா எல்லா விஷயத்தையும் யோசிச்சு நாமளும் பாதுகாப்பா இருந்துக்கணும். அதே போல கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்துலயுமே அப்டேட்டடா இருந்துக்கணும். இங்க அடிக்கடி சேஃப்டிக்காக ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. சோ காலேஜ் டைம்ஸ், கல்ஃப் நியூஸ் இது ரெண்டுமே எப்பவுமே செக் பண்ணுங்க. இப்ப கூட ஸ்கூட்டருக்கு நிறைய ரூல்ஸ் வந்திருக்குன்னு பாத்திருப்பீங்க. இங்க எந்த ரூல்ஸ் வந்தாலும் எனக்கு தெரியாதுன்னு நம்ம தப்பிக்கவே முடியாது. சோ கவனமா இருங்க. வேலை தேடி இங்க வந்த ஒவ்வொரு ஜீவனும் பொறுப்புகளை நிறைவேற்றுறதுக்காக தான் தனியா வந்து இங்க கஷ்டப்படுறாங்க. எல்லாருக்குமே மன அமைதியையும் தேக ஆரோக்கியத்தையும் அவங்க பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான மன வலிமையையும் அல்லாஹு தாலா கொடுக்கட்டும். ஒரு வழியா என்ட்ரன்ஸ் எல்லாம் தாண்டி மலை மேலே ஏறி அல்சூப் ரெஸ்டாரண்டியா வந்தாச்சு. இங்கேயுமே சரியான கூட்டம். மேல காரை போக விடாம நிறுத்தி வச்சிருந்தாங்க. சோ நாங்க கார்ல இருந்து இறங்கி நடந்தோம். மேல இருந்து கார் வெளியே போகும்போது ஒவ்வொரு காரா விட்டுட்டு இருந்தாங்க. மேல இருந்து பார்க்கும்போது 3 சைடும் மலை, ஒரு சைடு கடல், அதோட சேர்ந்த நிலப்பகுதின்னு பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நேத்து சன்செட் பார்க்க முடியலன்னு நினைச்சிட்டு இருந்தோம், இன்னைக்கு இங்க பார்த்தாச்சு. அப்படியே மேலே ஏறி நடந்து இந்த பில்டிங் சைட்ல போனா அங்க பிளே ஏரியா இருக்கு. போனதும் ஒண்ணுல அகதியாவே ஏத்தி விட்டாச்சு, மீதி எல்லாத்துலயும் அவளே ஏறிட்டு இருந்தா. நாங்க பிளான் போட்டது மாதிரி 3 கார் ஆட்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. பட் நாங்க யாருமே மீட் பண்ணல. ஏன்னா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் போயிரும். சோ பிளான் படி அவங்க முதல்ல போய் கொர்ஃபகான் பீச்ல பார்பிக் போடுற இடம் தேட போனாங்க. லாஸ்டா நாங்க இதையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு அவங்க கூட ஜாயின் பண்றதா இருந்துச்சு. அந்த பீச்சுக்கு நாங்க போயே வருஷங்கள் ஆச்சு. அகதியாவ கன்சீவா இருக்கும் போது போனது. அப்ப எவ்வளவு மாறி இருக்கும். சோ அங்க பார்பிக் போர்டு அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எங்க போறதுன்னு அடிச்சு பார்த்தா ரஃபீசா டேம்னு வந்துச்சு. இதுல பிரச்சனை என்னன்னா இவங்க இன்னொரு ஃப்ரெண்டு ஃபுஜேரா டிப்பால இருந்து வந்திருந்தாங்க. சோ இது பக்கங்கிறதால இந்த மாதிரி பாத்துக்கிட்டோம். இந்த ரஃபீசா டேம்ல வந்து பார்த்தா இங்க பார்பிக் ஏரியா ஒண்ணும் இல்ல, கயாக்கிங்கும் பிளே ஏரியாவும் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதுல ரஃபீசா டேமுக்கு வந்த உடனே காரை பார்க் பண்ணிட்டு ஷார்ஜா பார்க்கிங்க பே பண்ணி விட்டுட்டாங்க. நான் ஆப்போசிட்ல இந்த போஸ்டரை பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி பே பண்ணணும்னு சொன்னா அதான் பே பண்ணியாச்சுன்னு இவங்க. 2 நாளைக்கு அப்புறம் 100 dirhams ஃபைன்னு வருது. அப்பதான் தெரிஞ்சது ஸ்கேன் பண்ணி அந்த ஆப்ல தான் பே பண்ணணுமா. என்னென்ன சொல்றான் பாருங்க. டீ குடிக்க வந்தவங்களுக்கு 8 மணி ஆகி டீயும் கிடைக்கல, இடமும் கிடைக்கல. லாஸ்ட்ல ஃபுஜேரால இருந்து வந்தாங்கல்ல, அந்த ஃப்ரெண்டு தான் ஒரு பிளேஸ் இருக்கு அங்க போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. அது ஒரு கரடு முரடான இடம், ஃபுல்லா மண்ணு. எல்லாரும் பார்பிக் போட்டுட்டு இருந்தாங்க. லாஸ்டா நாங்க கடையை போட தொடங்கியாச்சு. பழம்பொரிய பொரிச்சா யாருக்கு பத்தும் பொரிக்க பொரிக்க காலி ஆயிட்டே இருந்துச்சு. பழம்பொரிய பொரிச்சதுக்கு அப்புறமா நாங்க டீ போட்டு கொடுக்கறதுக்குள்ளால அவங்க கறியை பத்த வச்சு பார்பிக்கு போட தொடங்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு சிலருக்கு மறுநாள் டியூட்டிங்கிறதால ஒரு கார் ஆட்களுக்கு முதல்ல சாப்பாடை கொடுத்து அனுப்பிட்டோம். லாஸ்டா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு லேட்டா போனா போதும்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்தோம்.
ஜென்ஸ் எல்லாம் அவங்க காலேஜ் கதைகள் எல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாட்டுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு வயிறு குலுங்க குலுங்க சிரிச்சு முடிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் விரைவில் வருவேன் உன் இஷ்டம் Allah, alhamdulillah, எல்லாம் புகழும் அல்லாஹ், உனக்கே சொந்தம் ஆகுமே அல்லாஹ், உனக்கே சொந்தம் ஆகுமே, உனக்கே சொந்தம் ஆகுமே அல்லாஹ், உனக்கே சொந்தம் ஆகுமே. وجنات ألفافا إن يوم الفصل كان ميقاتا يوم ينفخ في الصور فتأتون أفواجا وفتحت السماء فكانت பக்கத்துல இருந்த அரபி ஃபேமிலி 12 மணிக்கு கரெக்டா ஃபயர் ஒர்க்க போட்டு விட்டுட்டாங்க. அப்புறமா ஒவ்வொருத்தரா கிளம்ப தொடங்கிட்டாங்க. சோ நமக்கு டைம் ஆயாச்சு, நாங்களுமே கிளம்ப தொடங்கிட்டோம். இப்படிதான் இந்த 2 நாட்கள் எங்களுக்கு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைர். இனி இது போல விளாகோட இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் சாட்டர்டே 2 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். பபாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.